அதையும் எடுத்தாச்சு. பிழைச்சி அவர் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை. அந்த நிலைமையில உயிரை தெய்வம் அந்த இடத்துல அவங்கள காப்பாற்றி மீட்டு நடக்க வச்சுட்டாங்க. அந்த இடம் வந்து நிஜமாவே வந்து தெய்வ கருணை இல்லை அப்படின்னால் அவங்க இல்லை. அப்பதான் அவர் வந்து அந்த மெய்யை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டார். என்ன அந்த நிலைமையில ஏன் காப்பாத்திறாங்க அப்படிங்கிறத உணர்றார். உணர்ந்து அந்த மெய்யை ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டார். அப்படி பிடிச்சவர் கொஞ்ச நாள் இங்க திருச்சியில தான் இருந்தாரு. போய் வந்துக்கிட்டு பழகிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய காலம் நெருங்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். வயது அவருக்கு 43, 44. அந்த நிலைமையில அவர் ஏதோ ஒரு நினைவு மாறவும் நம்ம சாலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மக்களை கூட்டிட்டு உள்ள +1 படிக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டார் சாலைக்கு. வந்து அங்க வந்த உடனே ஆலயத்துக்கு போக கூட அவரால் முடியாது. அவர் கால் வந்து வீங்கி ஒரு இவ்வளவு பெருசு இருக்கும், 2 காலும். நடந்தெல்லாம் போக முடியாது. அந்த காலில் நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். உடம்புல பல பிரச்சனைகள். உட்கார முடியாது, சாப்பிட முடியாது. 4 பருக்கு, அதாவது 4 வாய் சாப்பிடணும்னா 4 மணி நேரம் ஆகும். அந்த அளவில் ஒரு மோசமான உடல் சூழ்நிலையில் இருக்கும்போது ஆலயத்துக்கு போவார். எப்படி போவார்னா, காலையில் பஞ்ச நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஆட்டோ பிடிச்சிக்குவார். கொண்டு போய் நம்ம இந்த வேளாண்த மாமா வீட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல திட்டு இருக்கும், அங்கே உட்காந்துப்பார். கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியாது. உட்காந்துப்பார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துருப்பார். அவ்வளோதான். ஆலயத்துக்குள்ளே கூட அவரால் போக முடியாது, அதனால் போக மாட்டார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தெய்வ நினைவோடு இருப்பார். போவார், வருவார். ஆனால் ஆலயத்தை எப்போ நினைக்கிறோமோ அப்போ போய் அந்த இடத்துல உட்காந்துட்டு தான் வருவார். இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து கொஞ்ச நாளில் அடக்கம் ஆயிட்டார். அடக்கம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா போன தீபாவளிக்கு முதல் நாள். அந்த அடக்கத்தை யார் யார் பார்த்தீங்கன்னு தெரியல. நிஜமாவே ஒரு மெய்யே தெரியாத ஒருத்தர் மெய்யை அடைஞ்சு அடக்கம் ஆனதை வந்து ஏன் என்னுடைய வாழ்நாளில் நான் நேர பார்த்தது. அந்த மஞ்சள் பூத்த உடலும் அந்த உடம்பு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இப்படி ஆடினா ஆடும். கண்ணு திறந்தே இருந்துச்சு. பக்கத்தில் அவங்க பொண்ணு, அவங்க அம்மா எல்லாம் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், மாதிரி நீ அழுதுகிட்டே இருக்க, அது அவங்களுக்கு கேட்கும், அதை பார்த்து அவங்க சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர் கண்ணுலேருந்து தண்ணி வருது. அதை அவங்களே தொடச்சி விட்றாங்க. அப்புறம் தான் ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அழுகை நிப்பாட்டின ஒரு 5-10 நிமிஷத்தில் கண்ணிலேருந்து தண்ணி வரல. வாயை திறந்துக்கிட்டே இருந்தாங்க. தீர்த்தம் கொடுத்தா குடிக்கிறாங்க, ஆடை மாத்துறாங்க. அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு ஆடை மாற்றினவங்களுக்கு. அப்படி துவண்டு கிடந்தாரு. இந்த மெய்யை அவர் எப்படி பெற்றார்? நினைவில் என்ன வச்சிருந்தார்? இப்ப நாமளா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒண்ணுமே தெரியாத உலகத்திலிருந்து வந்த அவருக்கு இந்த மெய்யும் அந்த அடக்கமும் கிடைக்குது அப்படின்னா, எல்லாம் தெரிஞ்சுட்டு உட்காந்துட்டு மெய்ய பறக்க விட்டுக்கிட்டு இருந்தா அந்த மெய் நம்மளை ஒட்டவே ஒட்டாது. நீ 1 அடி எடுத்து வச்சா நான் 2 அடி எடுத்து வைக்கிறேன் தெய்வம் சொல்றாங்க. அதை அவங்க கண் கூட காட்டினதை நான் நேர பார்த்தேன். எத்தனையோ அடக்கம், என் சொந்தத்தில் அடக்கமானவங்க எல்லாரையும் பார்த்துருக்கேன். வெளியிலிருந்து வரவங்களுக்கு அடக்கம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு இருந்துச்சு. ஆனா அங்க பார்த்தேன், கிடைச்சிருக்கு. அப்ப நினைவு தான் அவங்கள தேடி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல மிக ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம்.